டு பக்தி சங்கல்பம். இந்த வாரம் அஜெண்டா பிரேயர். அப்புறம் வாரம் ஒரு குறள்ல 186வது குறள். கெஸ்த க்ஷேத்திரம் செக்மெண்ட் இருக்கு. காளிகா அஷ்டகம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் தியான ஸ்லோகம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறத எனக்கு நான் கொஸ்டின் கேட்பேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 2 ரிமைனிங் ஸ்லோகங்கள் இருக்கு தியான ஸ்லோகம் செக்மெண்ட்ல. அதுதான் இந்த வாரம் கவர் பண்ண போறது காளிகா அஷ்டகத்துல. தென் வி வில் எண்ட் வித் முருகனந்தம். இதுதான் இந்த வாரத்துக்கான ஒரு சின்ன அஜெண்டா. ஓகே. ஓவர் டு பிரேயர் அண்ட் குறள் யார் சொல்லணும் கோரி? Shall I say, sir? Yeah. Okay. யார் வாலண்டியர் பண்ணினால ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? Yeah. ஆரம்பிக்கிறா? பாலா? சொல்லுங்க மாமி. மைத்திலி மாமி. எஸ். ஜானநாம் பூதகணாதித்ய சேவிதம் கபித்த சம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசக காரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். 100 வாட்டி சொல்லட்டா? எஸ். கஜானநாம் பூதகணாதித்ய சேவிதம் கபித்த சம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசக காரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எஸ். தேங்க்யூ மாமி. திருக்குறள். ஓகே, இந்த வாரத்துக்கான குறள். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அது கூறப்படும்னா ஒருத்தரை பத்தி நம்ம இன்னொருத்தர் சொல்லுவா அப்படிங்கறது நமக்கு யாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ எதை கூறப்படும் அப்படின்னாக்க, தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். திறன் தெரிந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கிறதுலயே கரெக்டா அதுல இருக்கிறதுல ஒரு மிகையான விஷயத்தை எடுத்து கூறப்படும் அப்படின்னு சொல்றாரு. எதுல இருந்து அப்படின்னாக்க, தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, அவருடைய பழி பாவங்கள் இருக்கும் இல்லையா? அதுலயே இருக்கிறதுலயே மிகப்பெரிய பழி பாவத்தை ஆராய்ந்து கூறப்படும், அது சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த எக்ஸ் யாரு, ஏன் அதனால சொல்றா அப்படின்னு பார்த்தாக்க, பிறன் பழி கூறுவான். சோ புறன் கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்துல பிறன் பழி கூறுவான் அப்படின்னாக்க, இப்போ யாரோ ஒருத்தர் இந்த ஒய் பத்தி எக்ஸ் என்ன பண்றாருனாக்க, ஐயோ இந்த ஒய் இப்படி இந்த ஒய் அப்படி அப்படிங்கறதெல்லாம் அந்த முதுகுக்கு பின்னாடி சொல்ற அவர் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லயோ இல்ல தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷன்லயோ பின்னாடி பழி கூறுறது. அந்த மாதிரி பண்ணர்ச்ச தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். இது மாதிரி ஒருத்தர் பண்றார் அப்படின்னாக்க, அவர் செய்த குற்றங்களை அவர் செய்த பாவங்களை எல்லாம் ஆராய்ந்து அதுல மிகையா என்ன இருக்கோ அத அவருக்கு முன்னாடியே சொல்லி அவரோட மனசும் நோகடிக்கப்படும், அவர் மனசும் நோகுவார். திறன் தெரிந்து கூறப்படும். இப்போ நான் ஒருத்தருக்கு பின்னாடி பழி கூறுறேன் அப்படின்னாக்க, நான் செய்த பழிகள்லயே மிகையானதை ஒண்ணு எடுத்து எனக்கு முன்னாடியே சொல்லும் போது என்னோட மனசு கஷ்டப்படும் இல்லையா? அந்த மாதிரிதான் புறம் கூறும்போது அவருடைய குற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து அவருடைய அதுலயே மிகவும் பெரிதான குற்றத்தை அவருக்கு முன்னாடி சொல்லும் போது அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான ஒரு சின்ன அர்த்தம். சரி, போன குறள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குட்டி ரீகேப். அதாவது அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். அதாவது ஒருத்தர் அற வழியில இருக்காரா, அறத்தை ஃபாலோ பண்றாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவர் புறம் கூறுறாரா கூறலையா அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? இப்ப புறம் கூறுறார் அப்படின்னாக்க ஒருத்தர் அவருடைய மனசு புண்படுத்துற மாதிரி இன்னொருத்தர் நடந்துப்பா அவருக்கு முன்னாடியே அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான ஒரு சின்ன அர்த்தம். இந்த குறள் ஒரு 2 டைம்ஸ் நம்ம சொல்லிடலாம். கீர்த்தி அப்படிங்கிற லாகின்ல இருந்து ஒருத்தர் நீங்க வாலண்டியர் பண்ணிருந்தீங்களா? Sir, this is Purnima. ஓகே. யா, திருக்குறள் நீங்க சொல்றீங்களா?
சொல்றேங்க சார். எஸ். பிறன் பழி கூறுவான் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். திறன் தெரிந்து கூறப்படும். நீங்க ஒரு 2 பிறன் times பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். இன்னொரு தடவை. பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பியூட்டிஃபுல். தேங்க்யூ மாமி. ஸோ அடுத்த செக்மெண்ட் கெஸ் த க்ஷேத்திரம். போன வாரத்துக்கான க்ஷேத்திரம் என்ன, அதோடைய சிறப்புகளை நம்ம இப்ப பார்க்கலாம். கிரிஜா மாமி இருக்கேளா? ஓ நமஸ்காரம். சொல்லட்டுமா? நமஸ்காரம். எஸ் ப்ளீஸ். திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்ற வாரம் நாம் பார்த்த க்ஷேத்திரம் குமாரவயலூர் முருகன் கோவில். குமாரவயலூர் திருச்சிக்கு அருகில் இருக்கிறது. இது ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம். வாரியார் சுவாமிகள் தம் சொற்பொழிவுகள் துவங்கும் முன் வயலூர் முருகனை வணங்கிவிட்டுத்தான் துவங்குவார். அதற்கு காரணமும் இருக்கிறது. குன்றுதோறும் இருப்பவன் முருகன் என்பது மொழி. ஆனால் இக்கோவில் வயல் சூழ்ந்த சமவெளியில் இருக்கிறது. தாய் தந்தையரை தெய்வமாக வழிபட வேண்டும் என்று முருகன் வழிகாட்டிய தலம் இது. 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு பின் வந்த பல மன்னர்களும் திருப்பணி செய்த வரலாறுகள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. சுமார் 20 கல்வெட்டுகள் கிடைத்துள்ளது. முதலில் இது சிவபெருமானின் கோவிலாகத்தான் இருந்தது. இறைவன் ஆதிநாதன், தாயார் ஆதிநாயகி எனப்பட்டார். இவருக்கு அக்னீஸ்வரர் என்னும் பெயர் உண்டு. தீர்த்தம் சக்தி தீர்த்தம், ஸ்தல விருட்சம் வன்னிமரம். முன்காலத்தில் இது ஒரு கரும்பு தோட்டமாக இருந்தது. ஒரு மன்னன் கரும்பை வெட்டிய போது குருதி பீரிட்டது. அந்த கரும்பை எடுத்து பார்க்கையில் அங்கு ஒரு சிவலிங்கம் கிடைத்தது. மன்னன் சிறிதாக ஒரு சிவன் கோவிலை கட்ட பின் வந்த சோழ மன்னர்கள் பலரும் அதை விரிவுபடுத்த விநாயகர், வள்ளி தேவசேனாவுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் என பல சன்னதிகள் வளர்ந்தன. ராஜராஜ சோழன் பெரிய மண்டபம் எழுப்பி நடராஜர் சதுர தாண்டவம் ஆடும் திருக்கோலம் ஸ்தாபித்தார். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலிருந்து முருகனை வழிபடும் தருணம் வயலூருக்கு செல்லும்படி அசரீரி கேட்டது. முருகன் உத்தரவுப்படி அங்கிருந்து வந்து என்ன செய்வது என்று தயங்கி நின்ற போது விநாயகர் சன்னதியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. திருப்புகழ் பாடுக என ஆசி தந்தார் விநாயகர். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாட முருகன் வேலால் அருள் செய்ய இத்தரத்தில் வயலூர் முருகனை பற்றி 18 திருப்புகழ்கள் பாடினார் அருணகிரிநாதர். சிவபூஜைக்காக முருகன் வேலால் கீறி உண்டாக்கிய திருக்குளம் இங்கிருக்கிறது. திருப்புகழ் என தலைப்பு கொடுத்தவரும் விநாயகர் தான். இக்கோவில் சிறிதாக இருந்த போது கிருப்பானந்த வாரியார் வெள்ளி கவச தரிசனம் காண வந்தார். அதற்கு கட்டணமாக 8 அணா வசூலிக்கப்பட்டது. 2 நாளில் 8 அணா அவருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. திகைத்து போன வாரியார் கோவிலுக்கு வந்து கோவில் அதிகாரியிடம் காரணம் கேட்டார். அதிகாரி சொன்னார், முருகன் என் கனவில் வந்து 8 அணாவிற்கு கோபுரமா கட்ட முடியும் என்று கேட்டான் முருகன் என்று சொன்னார். மனம் கலங்கிய வாரியார் சுவாமிகள், ஓ, இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகளை நான் செய்ய வேண்டும் என்பது முருகன் கட்டளை என்று தன் கைப்பொருளையும் போட்டு அதன் பிறகு நடந்த கதா காலட்சேபங்கள் எல்லாவற்றிலும் கிடைத்த பொருளையும் இந்த பெருமானுக்கே அர்ப்பணித்தார். அந்த கோவிலை இன்று வரை விரிவுபடுத்தினார். தப்பொழுதும் அங்கு திருப்பணி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. முருகன் அருணகிரிநாதன் பேசினார். இங்கு வாரியார் சுவாமிகளிடமும் பேசினார். குறிப்பாக இங்கு பிரார்த்தனை திருமணம் தடையற்று நடைபெறவும் குழந்தைகளுக்கு தோஷம் நிவர்த்தி நடைபெறவும் நடைபெறுகிறது. கோவில் அறக்கட்டளை சார்பாக பல உதவிகள் செய்யப்படுகின்றன. இலவச சித்த வைத்தியசாலை, பெண்களுக்கு கருணை இல்லம், எளிமையான திருமணங்கள் நடக்க குறைந்த செலவில் இடவசதி, பாத்திரங்கள் எல்லாம் கிடைக்கிறது. தினமும் 6 கால பூஜை நடக்கிறது. 100 பேருக்கு தினமும் அன்னதானம் நடக்கிறது. குறிப்பாக கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடக்கின்றன. முருகன் கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம் அல்லவா? தூய பக்தியுடன் நாமும் அவனை வேண்டினால் நம்மாலும் அவனுடன் பேச முடியும். நம்பிக்கை தானே முக்கியம். நமச்சிவாய. பியூட்டிஃபுல் மாமி. அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். யாருக்கெல்லாம் முடியறதோ ப்ளீஸ் போயிட்டு வாங்க அந்த க்ஷேத்திரத்துக்கு. இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம். வேற யாராவது இந்த கோயில் பத்தி இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்லலாம் ப்ரோ. யா, உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் யூ கேன் ஷேர்.
ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட். இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம். எனி க்ளூஸ் கௌரி? இதுவா? இது இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிக்சர்ஸ் கிடைக்கல ஆக்சுவலா. பட் அது இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, அந்த வயிற்றுக்குள்ள ஒரு கர்ப்பத்துல வந்து இருக்க அந்த ஃபீட்டஸ் ஒரு சிசு டெவலப்மெண்ட் எப்படி வளருது அப்படிங்கறத வந்து வளர்றது வந்து காமிச்சிருக்கு. அவன் வந்து செதுக்கியிருக்காளாம். இது வந்து 1000 to 6000 year old டெம்பிள் இது. அந்த காலத்திலேயே செதுக்கியிருக்கானா அதோட அது ஏன்னா வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்து அதுலதான் இருக்கே தவிர அந்த கோயில் பத்தி இது ரொம்ப இல்லை Okay. போட்டோஸ்லாம். ஓகே, அதான் நான் இருக்கிறத வச்சு எடுத்து போடுவேன். சிலதெல்லாம் வந்து ரொம்ப பிளர்டா இருக்கு. எனி அதர் க்ளூ பிஃபோர் வி மூவ் ஆன்? சென்னைக்கு மிக அருகாமையில் அடுத்த மாவட்டம் திருவள்ளூர். ஓகே, ஃபைன். இந்த பிக்சர்ஸ் நாங்க குரூப்ல ஷேர் பண்றோம். யூ ஆல் கீப் கெஸ்ஸிங். இதை பத்தி என்ன, இந்த க்ஷேத்திரம் பேர் என்ன, இதை பத்தி சிறப்புகளை நம்ம வர வாரத்துல பார்க்கலாம். யா, நெக்ஸ்ட் செக்மெண்ட். சார் இது வரமூர்த்தீஸ்வரர் டெம்பிள். பர்ஃபெக்ட். போயிட்டு வந்தீங்களோ? இல்லைங்க சார், ஐ ரெட் அபவுட் இட். ஓகே, எக்ஸலென்ட். இப்ப ரீசெண்டா போயிட்டு வந்தீங்களா? அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லைங்க சார், போல. வண்டர்ஃபுல். யா, வரமூர்த்தீஸ்வரர் கோயில், கரெக்ட். அரியத்துறை. எக்ஸலென்ட். ஸோ இதை பத்தி சிறப்புகளை நம்ம வர வாரத்துல பார்க்கலாம். யா, தேங்க்யூ மாமி. ஸோ வி ஸ்டார்டட். உங்களுக்கு டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்ட். புரியுது, நோ பிரெய்னர். ஓகே, சி காளிகா அஷ்டகம் இந்த ப்ரீவியஸ் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் அஷ்டகத்துல தியான ஸ்லோகம் உண்டு. ஒரு 3 ஸ்டான்சாஸ், 3 தியான ஸ்லோகம் ஃபாலோட் பை அஷ்டகம். ஸோ தியான ஸ்லோகம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னாக்கா, நம்ம அஷ்டகம் சொல்லறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்துதியை சொல்லறதுக்கு முன்னாடி எந்த தெய்வத்தை பத்தி நம்ம சொல்றோமோ அந்த தெய்வத்தோட அங்கங்கள் எப்படி இருக்கு, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எல்லாத்தையும் விவரிக்கிறது தான் தியான ஸ்லோகம். ஸோ தியான ஸ்லோகத்துல மனசுல ஏத்திண்டாக்க நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம இந்த ஸ்துதியை சொல்லும் போது, இந்த அஷ்டகத்தை சொல்லும் போது நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த தேவதை மேல இருக்கும். அதுதான் வந்து வி ஹாவ் அ தியான ஸ்லோகம். ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியும், லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் தியான ஸ்லோகங்கள் உண்டு. இது மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்களுக்கு தியான ஸ்லோகம் உண்டு. அதே ஸ்டைல்ல இந்த பர்டிகுலர் ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. ஸோ இதை எழுதினது வந்து யார் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆச்சாரியாள் ஆதிசங்கராச்சாரியாள் எழுதியிருக்கார். ஸோ அவருடைய இந்த தியான ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்கனவே கவர் பண்ணினோம். ஸ்டில் இஃப் எனிபடி இஸ் நியூ டு திஸ், ஐ வில் டூ இட் அகேன். ஸோ 1, 2 and 3 இந்த 3 தியான ஸ்லோகங்களை தான் வந்து நம்ம இந்த வாரம் கவர் பண்ண போறோம். அண்ட் யூ வில் ஆல் ரிவைஸ் த 3 ஸ்லோகாஸ் as well. So the stotram goes like this. Galadraktamundavali kanthamala महाघोरराभासुदंष्ट्रा कराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलाकालिकेयम्. இந்த முதல் ஸ்லோகத்துல வந்து இந்த காளியை எப்படி அவர் வர்ணிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப அழகான வேர்ட்ஸ் பிளே இந்த இடத்துல. ஸோ கடைசி லைன்ல வந்து மகாகால காம ஆகுல காளிகேயம். ஸோ இந்த காளிகேயம்னா இந்த காளி இருக்காளே, இந்த தேவி காளி இருக்கா இல்லையா? ஸோ அது யாரை எப்பவும் நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்கா, மகாகாலன், அதாவது இந்த சிவபெருமான காம ஆகுல, இந்த மனசுல எப்பவும் ரொம்ப ஆசையோட தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ மகாகால காம ஆகுல காளிகேயம். அப்பேற்பட்ட அந்த காளியை நமஸ்கரிச்சுட்டு அந்த ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவளுடைய ரூபங்களை ஃபர்ஸ்ட் 3 லைன்ல அவர் வர்ணிக்கிறார். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கலத் ரக்தமுண்டா வலி கண்டமாலா. கல அப்படின்னாக்க கழுத்து, ரக்தமுண்ட அப்படின்னாக்க ரக்தம்னா பிளட், உதிரம், முண்ட அப்படின்னாக்க தலை, கண்டமாலா முண்ட கண்டமாலை. ஸோ அந்த கழுத்துல அவ வந்து இந்த தலையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கல்ஸ் இருக்கு இல்லையா, அத வந்து ரத்தம் சொட்ட சொட்ட
அவ கழுத்துல மாலையா போட்டுன்னு இருக்கா. கலத் ரக்தமுண்டா வலி கண்டமாலா மகாகோர ராவா. ராவானாக்க சவுண்ட். மகானாக்க மகாகோர ராவா. மகான பெருசு, ரொம்ப மைட்டியா இருக்கக்கூடிய ஒண்ணு. கோர, அது கேட்டாலே ட்ரெம்பிளிங்கா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அப்பேற்பட்ட சத்தம். மகாகோர ராவா. சுதம்ஷ்ட்ரா. சூனாக்க அழகான, நல்ல. தம்ஷ்ட்ர அப்படின்னாக்க இந்த தெத்தி பல்லு, அந்த கார்னர் பல்லு இருக்கும் இல்லையா நமக்கு, அந்த டீத், அது வந்து ரொம்ப அழகா அம்பாளுக்கு தெரியறது. சுதம்ஷ்ட்ரா கராளா. அவளுடைய சிரிப்பும் ரொம்ப வந்து பயமுறுத்துறா மாதிரி இருக்கு. சோ ரொம்ப அவளுடைய சிரிக்கிறது வந்து பயமுறுத்துறா மாதிரி இருக்கு. அவளுடைய சத்தம் பயமுறுத்துறா மாதிரி இருக்கு துஷ்டாளுக்கு. விவஸ்திரா, அடுத்த லைன். விவஸ்திரா. வி வஸ்திர, வஸ்திரம் இல்லாம முண்ட மாலையும் இடுப்புல ஒண்ணத்தை கட்டிண்டும் கை கால்ல வந்து எல்லாம் வச்சுண்டு அவ இருக்காவோ. விவஸ்திரா. ஸ்மசான ஆலய. ஸ்மசானம் அப்படின்னாக்க பரியல் கிரவுண்ட், கிரிமேஷன் கிரவுண்ட், சாரி, கிரிமேஷன் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அத வந்து அங்க வசிக்கக்கூடியவள் ஸ்மசானாலயா. முக்த கேஷி. கேஷினாக்க தலைமயிர். முக்த கேஷினாக்க ஃப்ரீயா விட்டுன்னு இருக்கா. முக்த கேஷி. அப்பேற்பட்ட அந்த தேவி இருக்காளே, அவள் வந்து மகா கால காம ஆகுல. அந்த மகாகாலனை எப்பவும் மனசுல நினைச்சுண்டு காளிகேயம் இருக்கக்கூடிய அந்த தேவிய நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கறதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட அர்த்தம். சோ ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், அதனால நெக்ஸ்ட் யார் சொல்லணுமோ ப்ளீஸ் நீங்க என் கூட சேர்ந்து நீங்க சாண்ட் பண்ணலாம். அத நான் சொல்லுவேன். ஷூர். கலத் ரக்த. கலத் ரக்த முண்டா. முண்டா. வலீகண்ட. வலீகண்ட மாலா. மாலா. கலத் ரக்த முண்டா வலீகண்ட மாலா. கலத் ரக்த முண்டா வலீகண்ட மாலா. மகோகோர ராவா. மகோகோர ராவா. மகோகோர ராவா. மகோகோர ராவா. சுதம்ஷ்ட்ரா. சுதம்ஷ்ட்ரா கராலா. கராலா. மகோகோர ராவா சுதம்ஷ்ட்ரா கராலா. மகோகோர ராவா சுதம்ஷ்ட்ரா கராலா. இந்த இடத்துல வந்து கோ மட்டும்தான் எம்பசைஸ் பண்ணணும், மத்த எல்லாம் சாதாரணமா விழக்கூடிய வார்த்தைகள் தான். மகோகோர ராவா சுதம்ஷ்ட்ரா கராலா. மகோகோர ராவா சுதம்ஷ்ட்ரா கராலா. விவஸ்திரா. விவஸ்திரா. ஸ்மசானாலயா. 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 அது அதாவது ஸ்மால். ஸ்மசானாலயா. ஸ்மசானாலயா. முக்த கேஷி. முக்த கேசி. விவஸ்திரா ஸ்மசானாலயா. விவஸ்திரா ஸ்மசானாலயா. முக்த கேஷி. முக்த கேசி. மகாகால காமாகுலா. மகாகால காமா. இத சேர்த்து சொல்றோம், பிரிச்சாக்க மகாகால காமாகுல அப்படின்னு பிரிக்கணும், இல்லைன்னா மகாகால காமாகுலா. மகா காம காலா. மகா காமாகுலா இல்ல, மகாகால. சாரி மகாகால காமாகுலா. இன்னொரு தடவை. மகாகால காமாகுலா. காளிகேயம். காளிகேயம். மகாகால காமாகுலா காளிகேயம். பியூட்டிஃபுல். கலத்ரக்த முண்டாவலி கண்டமாலா. கலத்ரக்த முண்டாவலி கண்டமாலா. கரெக்டா சொல்லுங்க, 2 டைம்ஸ் சொல்லுங்க நீங்க. அதான் கலத்ரக்த முண்டாவலி கண்டமாலா. கலத்ரக்த முண்டாவலி கண்டமாலா. மகோகோர ராவா சுதம்ஷ்ட்ரா கராலா.
महोघोररोव सुदंष्ट्राकराल महोघोररव सुदंष्ट्राकराल विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलाकालिकेयम् महाकालकामाकुलकालिकेयम् महाकालकामाकुलकालिकेयम् Beautiful. நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன். ஆ. गलद्रक्तमुण्डावलीकण्ठमाला महोघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलाकालिकेयम् कलत्रक्तमुण्डावलीकण्ठमाला महोघोररोवा सुदंष्ट्राकराल विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलकालिकेयम् कलत्रक्तमुण्डावलीकण्ठमाला महोघोररोवा सुदंष्ट्राकराल विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलकालिकेयम् பியூட்டிஃபுல் மாமி. அதாவது இந்த இடத்துல வந்து செகண்ட் லைன்ல மஹோ கோர ராவா ரோல ஆ. ராவா ராவானா சத்தம் மஹோ கோர ராவா. அதே ஆ. மாதிரி தேர்ட் லைன்ல முக்த கேஷி ஷ ஆ. கேஷி. ஆ. இன்னும் ஒருத்தர் சொல்றீங்களா? சொல்லலாம் ஜி. ம் कलत्रक्तमुण्डावलीकण्ठमाला महोद्घोररावा सुदंष्ट्राकराल विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी केशी கரெக்ட் கரெக்ட். महाकालकामाकुलकालिकेयम् எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் த தியானம் செக்மெண்ட். அடுத்த ஸ்டான்ஸா, அடுத்த ஸ்லோகம். இதை ஒரு தடவை ஃபுல்லா சொல்லிடுறேன். இதுக்கான அர்த்தம் பார்க்கலாம். தென் வி கேன் ஆல் சாண்ட் டுகெதர். भुजे वामयुग्मे शिरोसिं दधाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमध्यापि तुङ्गस्तनाभारनम्रा लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. இன்னொரு தடவை சொல்றேன். भुजे वामयुग्मे शिरोसिं दधाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमध्यापि तुङ्गस्तनाभारनम्रा लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. இந்த ஸ்லோகம்ல வந்து என்னெல்லாம் சொல்ற அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து புஜே வாமயுக்மே சிரோசிம் ததானா. இந்த வாமம் தக்ஷம்னு 2 வார்த்தைகள் பயன்படுத்துறாரு இந்த இடத்துல. வாம அப்படின்னாக்க லெஃப்ட், தக்ஷ அப்படின்னாக்க ரைட். ஸோ வாம யுக்மே அப்படின்னாக்க, யுக்மே அப்படின்னாக்க பேர் ஆஃப் திங்ஸ். லெஃப்ட்ல புஜே வாம யுக்மே, அதாவது அவளோட லெஃப்ட்ல 2 கரங்கள் பேரா இருக்கு. அதே மாதிரி தக்ஷ யுக்மே, அடுத்த லைன்ல தக்ஷ யுக்மேன்னு வருது இல்லையா, வலது பக்கமும் 2 பேர் ஆஃப் கைகள் இருக்கு. ஸோ 4 கைகள் இருக்கு அவளுக்கு. ஸோ புஜே வாம யுக்மே ஷிரஸ் அஸ்மி ததானா. தா அப்படின்னா தான வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ததானா என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்க, ஷிரஸ். வைபு சொன்னா கேட்க கூடாதுன்னு இருக்கியா? எப்பவும் என்ன 2 நிமிஷம் 5 நிமிஷம்னு? ஓகே மாமி, நமஸ்காரம். ஏன்னா அது எல்லாரும் ஆறிடும், அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அது வந்துடுத்து ஆல்ரெடி. உனக்கு தோசை சொல்லிருக்கா அப்பா. கௌரி ப்ளீஸ் மியூட் ஆல்.
யா. ஸோ வாம யுக்மம், தக்ஷ யுக்மம் 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 பேர் ஆஃப் கைகள் இருக்கு அவளுக்கு. என்னென்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்க, ஷிரோ அஸ்மி, ஷிரோஸ்மின்னு சொல்லிடலாம் அத. என்னென்ன ஷிரசு, அசிம், அசி அப்படின்னா, அசின்னா கத்தி. ஒரு பெரிய ஒரு அருவாள் மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இருக்காவோ. இன்னொன்னு வந்து என்னன்னாக்க, அறுக்கப்பட்ட ஒரு தலை, அதாவது முண்டத்தை வந்து இன்னொரு கையில வச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த பிக்சர் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, யூ கேன் see அவளுடைய லெஃப்ட் கரங்கள் 2த்துலயும் ஒரு கத்தியும் ஒரு முண்டமும் அவ வச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான அர்த்தம் அதுதான். புஜே வாம யுக்மே ஷிரோஸ்மின் ததானா. அடுத்த லைன்ல தக்ஷ யுக்மே வை ததைவ. ததைவ அப்படின்னாக்க குடுக்கற மாதிரி வச்சுட்டு இருக்காள. இந்த மேனர் என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்கா, வரமும் அபய ஹஸ்தத்தையும் வச்சுட்டு இருக்கா. ஒரு கையில வரம் கொடுக்கற மாதிரி வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையில அபய ஹஸ்தத்தை வச்சுட்டு இருக்கா. வரம் தக்ஷ யுக்மே அபயம் வை ததைவ. சொல்லும்போது தக்ஷ யுக்மே பயம் சொல்லிக்கலாம், இல்லைன்னா தக்ஷ யுக்மே அபயம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் நீங்க இந்த இடத்துல. சோ வரத்தை கொடுக்கக்கூடியவளும் அவதான், அபயத்தை கொடுக்கக்கூடியவளும், சரண்டர் பண்ண அவளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவளும் அவளைதான், அவளேதான் அப்படிங்கிறது தான் வந்து அவளுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கைகளுடைய முத்திரைகள். சோ வாம யுக்மத்துல லெஃப்ட்ல என்ன வச்சுட்டு இருக்கா, தக்ஷ யுக்ம ரைட்ல என்ன வச்சுட்டு இருக்காங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது சுமத்ய அபி. சுமத்யாபி. சுனாக்க நல்ல அழகான ஒரு விஷயம். மத்ய அப்படின்னாக்க மிடில், அவளுடைய டார்சோ இருக்கு இல்லையா, சுமத்யாபி. நல்ல பில்டா இருக்கக்கூடிய அவளுடைய டார்சோ, அவளுடைய நடுப்பகுதி இருக்கு இல்லையா, கழுத்துக்கு கீழே நடுப்பகுதி வந்து துங்கஸ்தனா, அங்க இருக்கக்கூடிய அவளுடைய ஸ்தனங்கள், துங்க அப்படின்னாக்க பெருசா இருக்கக்கூடிய ஸ்தனங்கள், ரொம்ப ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸா இருக்கு இல்லையா. சோ ஷீ இஸ் மகாகாளி, லோகத்துக்கே அவதான் மாதா. சோ அவளுடைய ஸ்தனங்கள் வந்து பாரமா ஹெவியா இருக்கு. பார நம்ரா, அவளுடைய நம்ர அப்படின்னாக்க குனிஞ்சு இருக்கக்கூடிய, சாஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். பார நம்ரா, அவளுடைய ஸ்தனங்கள் பாரமா இருக்கு, ப்ராமினன்டா இருக்குங்கிறதுனால அவளுடைய டார்சோ, அந்த மத்யாபின்னு சொல்ற ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த டார்சோ முன்னாடி சாஞ்சு இருக்கான். அவளால நீங்க யூ கேன் இமேஜின், நீங்க காளிய பாக்குறீங்கன்னாக்கா காளி உங்களை நோக்கி சாஞ்சிருப்பா. ஏன்னாக்கா அவளுடைய டார்சோல இருக்கக்கூடிய அவளுடைய ஸ்தனங்கள் பாரமா ப்ராமினன்டா இருக்கு. லசத் ரக்த ஸ்ருக்கத்வய சுஸ்மிதாஸ்யா. இந்த இடத்துல ஆசியா அப்படின்னாக்கா முகம், சுஸ்மிதா அப்படின்னாக்கா பியூட்டிஃபுல்லா சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முகம். அந்த முகத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க, லச ரக்த ஸ்ருக்க துவய. துவய அப்படின்னாக்க 2, ஸ்ருக்க அப்படின்னாக்க உதடுகள், 2 உதடுகள் மேலேயும் கீழேயும் இருக்கு இல்லையா. அந்த உதடுகள் எப்படி இருக்குன்னாக்க, லச ரொம்ப அழகா ஷைனிங்கா, ரக்த பிளட் ரெட்ல அவளுடைய மேல் உதடும் கீழ் உதடும் அந்த கலர்ல ரொம்ப அழகா, சுஸ்மிதா ஆசியா ரொம்ப அழகா சிரிச்சுண்டு அவ ரொம்ப பிரசன்னமா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து இந்த லாஸ்ட் லைனுக்கான அர்த்தம். சோ வாம யுக்மத்துல என்ன இருக்கு, தக்ஷ யுக்மத்துல என்ன இருக்கு, அவளுடைய அப்புறமா வந்து அவளுடைய நடுப்பகுதி எப்படி இருக்கு, அவளுடைய சிரிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சோ நீங்க அடுத்த தியான ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதை சொல்லும் போது you can imagine, அந்த ஒரு இமேஜ் நீங்க மைண்ட்ல கொடுத்துட்டு you can start your prayers. So அந்த தியான ஸ்லோகத்துக்கான பர்பஸ் இதுதான். So you just have to visualize தேவி காளி அவ எப்படி இருக்கா அப்படிங்கறத. ஸோ இதுதான் வந்து இந்த 2வது ஸ்டான்ஸா ஸ்லோகத்துக்கான ஒரு சின்ன அர்த்தம். புஜே வாம யுக்மே ஷிரோஸ்மின் ததானா வரம் தக்ஷ யுக்மே பயம் வைததைவ சுமத்யாபி துங்கஸ்தனா பாரணம்ரா லசத் ரக்க ஸ்ருக்கத்வயா சுஸ்மிதாஸ்யா. இதுதான் வந்து 2வது ஸ்டான்ஸாக்கான அர்த்தம். இது யார் சொல்லணும் கோரி? இது வந்து சாய்லக்ஷ்மி மாமி. மாமி நமஸ்காரம். நமஸ்காரம், நான் சொல்றேம்மா. புஜே புஜே வாம யுக்மே
சிரோசின், சிரோசிம் அதாவது இப்ப நம்ம பிரிச்சு சொல்றோம் அப்படிங்கறதுனால ஷிரச அசி அப்படின்னு சொல்றோம். பட் ஷிரோசின் ததானா, அடுத்த ததானாவை சேர்த்து சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு சந்தி வந்துடும். ஷிரோசின் ததானா. சிரோசிம் ததானா புஜே வாமயுக்மே புஜே வாமயுக்மே ஷிரோசின் ததானா. சிரோசிம் ததானா வரம் வரம் தக்ஷயுக்மே, தக்ஷயுக்மே யுக்மே பிரிச்சதுனால இங்க அபயம் வை ததைவ. ஓகே அபயம் வைத தெய்வ எஸ். ஸோ சேர்த்து சொல்லும் போது வரம் தக்ஷயுக்மே பயம் வை ததைவ. வரம் தக்ஷயுக்மே பயம் வைத தெய்வ. So இந்த இடத்துல இந்த அபயம் பயம் ரெண்டும் வந்து ஆண்டோனிம்ஸ் இல்லையா? சோ நம்ம வந்து பயம்னு தனியா சொல்லக்கூடாது. தக்ஷயுக்மே பயம் அந்த இடத்துல அப்படி சேர்த்து சொன்னாதான் அந்த ஆ வரும் அந்த இடத்துல. நீங்க தக்ஷயுக்மேவை ஸ்பிளிட் பண்ணிட்டேன்னா பயம் வைத்த தேவா, பயத்தை கொடுக்கக்கூடியவள்னு ஆயிடும் அந்த இடத்துல. அந்த பயம்னு தனியா சொல்லக்கூடாது அந்த இடத்துல. ஓகேவா? வைத்த தேவா தானே? சொல்லும் போது தக்ஷயுக்மே பயம் அப்படி சொல்லிடணும் அந்த இடத்துல. வரம் தக்ஷயுக்மே பயம் வரம் தக்ஷயுக்மே பயம் வை ததைவ. வைத தெய்வ. சுமத்யாபி சுமத்யாபி துங்கஸ்தனா துங்கஸ்தனா பாரணம்ரா பாரணம்ரா சுமத்யாபி துங்கஸ்தனா பாரணம்ரா சுமத்யாபி துங்கஸ்ததா ததானா பாரணம்ரா துங்க பாரணம்ரா ஸ்தனம் துங்கஸ்தனா பாரணம்ரா துங்கஸ்தனா பாரணம்ரா லசத் ரக்தஸ்ருக்க லசத் ரக்தஸ்ருக்க द्वया द्वया சுஸ்மிதாஸ்யா. சுஸ்மிதாஸ்யா எல்லாமே சாதா அந்த இடத்துல. சுஸ்மிதாஸ்யா. சுஸ்மிதாஸ்யா. பியூட்டிஃபுல். भुजे वामयुग्मे शिरोसिं दधाना भुजे वामयुग्मे शिरोसिं दधाना दधाना. அது இடத்துல வந்து எங்க எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா புஜேல பூ வந்து ஹெச் வரும், ததானால வந்து செகண்ட் தால வந்து ஹெச் வரும், தக்ஷயுக்மே அப்புறம் அபயம் அந்த இடத்துல திரும்ப ஹெச், ததைவ அந்த தைல வந்து ஒரு ஹெச், தேர்ட் லைன்ல வந்து சுமத்யா அந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணணும் திரும்ப. பாரணம்ரா இந்த பிஹெச்ஏ பாரணம்ரா. இதுதான் வந்து எம்பசைஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இந்த ஸ்லோகத்துல. ஒரு ஹெச் வரா மாதிரி நீங்க சொல்லணும். புஜே வாமயுக்மே புஜே வாமயுக்மே சிரோசிம் ததானா சிரோசிம் ததானா வரம் தக்ஷயுக்மே பயம் வை ததைவ. வரம் தக்ஷயுக்மே பயம் வைத தெய்வ. அகைன் திரும்ப வந்து மேபி எனக்கு அப்படி கேட்கலாம், கேட்கற மாதிரி இருக்கு. நான் பயம் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டேன், சாரி. தக்ஷயுக்மே இப்ப பிராக்டிஸ்க்காக தக்ஷயுக்மே அபயம் வை ததைவன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லிக்கலாம். எஸ் எஸ். வரம் தக்ஷயுக்மே அபயம் வைத தெய்வ. கரெக்ட். சுமத்யாபி துங்கஸ்தனா பாரணம்ரா சுமத்யாபி துங்கஸ்ததானா ஸ்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பாலோட துங்கஸ்தனா பாரணம்ரா துங்கஸ்தனா பாரணம்ரா லசத் ரக்கஸ்ருக்கத்வயா சுஸ்மிதாஸ்யா. லசத் ரக்தஸ்ருக்கத் சாரி லசத் ரக்தஸ்ருக் துவயா
சுஸ்மிதாஸ்யா. சுஸ்மிதாஸ்ய கரெக்ட். இப்போ சிறுக்க அப்படின்னாக்க உதடு. சிறுக்க துவயா மேலையும் கீழையும் 2 பேர். லசத்ரக்த சிறுக்க துவயா அவளுடைய உதடுகள் 2ம் பிளட் ரெட்ல ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. சோ இப்போ நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா வார்த்தைகளை லசத் ரக்த சிறுக்க துவயா. லசத் ரக்த சிருகத் துவயா. பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். இப்போ we will இந்த மீட்டர்ல ட்ரை பண்ணுவோம். நீங்க முடிஞ்சதை அட்டெம்ப்ட் பண்ணுங்க மாமி. நோ பிரஷர். யா. சரி சரி சரி. भुजे वामयुग्मे शिरोसिं दधाना. भुजे भुजे वामयुग्मे शिरोसिं ददाना. இன்னொரு தடவை 2 times. भुजे भुजे वामयुग्मे शिरोसिं ददाना. वरं दक्षयुग्मे भयं वै तथैव. वरं दक्षयुग्मे भयं वै ददैव. वरं दक्षयुग्मे भयं वै ददैव. सुमध्यापि तुङ्गस्तनाभारनम्रा. सुमत्यापि तुङ्गस्तनाभारनम्रा. திரும்ப सुमत्यापि तुङ्गस्तनाभारनम्रा. लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. लसत्रक्तसृक्कत्वया सुस्मितास्या. लसत्रक्तसृक्कत्वया सुस्मितास्या. எக்ஸலண்ட். நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் 2 times சொல்லணும். சரி. भुजे वामयुग्मे शिरोसिं दधाना. वरं दक्षयुग्मे भयं वै तथैव. सुमध्यापि तुङ्गस्तनाभारनम्रा. लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. भुजे वामयुग्मे शिरोसिं ददाना. वरं दक्षयुग्मे भयं वै ददैव. सुमत्यापि तुङ्गस्तनाभारनम्रा. लसत्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. भुजे वामयुग्मे शिरोसिं ददाना. वरं दक्षयुग्मे भयं वै ददैव. सुमत्यापि तुङ्गस्तनाभारनम्रा. लसत्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. எக்ஸலண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நம்ம கேட்குறோம். ஸோ அதனால ப்ராக்டிஸ்ல இன்னுமே பெட்டரா வந்துடும். யா, பியூட்டிஃபுல்லா சொன்னேன் மாமி. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமா செகண்ட் லைன்ல வரம் தக்ஷயுக்மே அபயம் வை ததைவ. பயம் வை ததைவன்னு சொல்லிடாதீங்க. அபயம் வை ததைவ. சரிம்மா. தேங்க் யூ. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸாக்கான அர்த்தம். தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ இந்த தேர்ட் ஸ்டான்ஸா பார்த்து அர்த்தத்துக்கு அப்புறம் சாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டயத்தை பொறுத்து we will revise all these 3 together. அடுத்தது யா மூவ் பண்ணிட்டேன். யா பார்த்துட்டேன். எனக்கு மாமிகா ஸ்ருதியை மாத்தினதுக்கா என்னோட மீட்டர் மறந்துட்டேன் நான். ஓகே ஓகே ஓகே. शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची. शवाकारमज्जाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिराजे. शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणि प्रयुक्तैककाञ्ची. शवाकारमज्जाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. இதுதான் வந்து 3வது ஸ்லோகம். இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க மேல. இங்கிலீஷ் இது கீழே இருக்கு ஜி.
மாமி நீங்க பெரிய வந்து மேக்ஸிமைஸ் மினிமைஸ் உங்க போன்ல பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அவர் வந்து ஸ்லைட மட்டும் தான் காமிக்க முடியும் ஆக்சுவலி. எஸ் எஸ் இப்ப கரெக்டா தெரியுது. சாரி சாரி. ஓகே, அந்த இங்கிலீஷ் 2 லைன் கீழே போயிடுது அந்த ப்ரொனவுன்சியேஷனுக்காக. பியூட்டிஃபுல். ஓகே இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா. எஸ். ஆ. சோ ஷவ த்வந்த்வ கர்ணா வதம்சா, அதாவது கர்ணா அப்படின்னாக்க காது இல்லையா? கர்ணா துவந்த்வ கர்ணா, அவ 2 காதுலயும் அவதம்ச வதம்ச வதம்சான்னு இருக்கு, இது அவதம்ச அப்படின்னாக்க காதுல ஒண்ணு போட்டுன்னு இருக்கா. எதை போட்டுன்னு இருக்கான்னா ஷவத்தை போட்டுன்னு இருக்காளாம். அவ காதுல போட்டுன்னு இருக்கிறத பார்த்தா நமக்கு வந்து மரணம் தான் ஞாபகம் வருது, டெத்து தான் ஞாபகம் வருது. ஏன்னா அங்க போட்டுன்னு இருக்கிறதும் வந்து 2 முண்டத்தையோ ஏதோ காதுல போட்டுன்னு இருக்காவோ, டெத்தை தான் போட்டுன்னு இருக்கா. பார்த்தாலே நமக்கு ஷவம் தான் தெரியுது. ஷவ த்வந்த்வ கர்ணா வதம்சா சுகேஷி. கேஷின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், முக்த கேஷின்னு பார்த்தோம். முடிய விரிச்சு போட்டுன்னு இருக்கா. இந்த இடத்துலயும் சுகேஷி, அவளுடைய கூந்தல் தலைமயிர் ரொம்ப அழகா இருக்கு. சூனா அழகான ஒண்ணு, அழகா இருக்கு அவ தலைமயிர். யா ஷவ த்வந்த கர்ணாவதம்சா சுகேஷி. அடுத்தது லசத் பிரேத பாணி. இந்த இடத்துல பாணினா கை. ஓகே, பிரேத பாணினாக்க ஷவத்தோட, அதாவது இந்த பிரேத உடலோட கைகளை. லச அப்படின்னாக்க அந்த இடுப்புல கட்டின்னு இருக்கிற ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகேவா? ஷைனிங்கா ஒண்ணு. பிரேத பாணி, அது எல்லாத்தையும் பிரேதங்களோட கைகள் அத்தனத்தையும் சேர்த்து பிரயுக்தைக காஞ்சி. காஞ்சினாக்க இடுப்புல போட்டு இருக்கக்கூடிய ஒரு கயிறு, ஒரு ஒட்டியானம்னு எடுத்துக்கோங்களேன். இன் காமன் டேர்ம்ஸ் ஆக்சுவலி பிரயுக்த ஏக, அதாவது ஏக அந்த பிரேதத்தோட ஒரு கையையும் பிரயுக்த ஒண்ணு ஒன்னா கோத்து 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 லசத் பிரேத பாணி, பிரேதத்தோட கைன்னு சொல்லியாச்சு. பிரயுக்த ஏக, கோத்து கோத்து ஒரு கையா தன்னுடைய இடுப்புல அவ அணிஞ்சுட்டு இருக்கா. லசத் பிரேத பாணி பிரயுக்தைக காஞ்சி. இதுதான் 2வது லைனுக்கான அர்த்தம். ஷவாகார மஜ்ஜாதிரூடா. அதிரூட அப்படின்னாக்க ஏறி உட்கார்ந்து இருக்கா, இல்ல ஏறி நின்று இருக்கா. இட்ஸ் மவுண்டட் எடுத்துக்கோங்களேன் அர்த்தம். மஜ்ஜ அப்படின்னாக்க ஒரு பிளாட்ஃபார்ம். எதுல எதை பிளாட்ஃபார்மா வச்சுட்டு ஏறின்னு இருக்கா அப்படின்னாக்க ஷவாகார, ஷவ ஆகார, அதாவது இவ ஷவத்து மேலதான் ஏறி நின்று இருக்கா, இல்ல உட்கார்ந்து இருக்கா. யூ கேன் இமேஜின் தட் வே. ஷீ இஸ் ஆன் அ ரேஸ்டு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் மேட் ஆஃப் ஷவங்கள், எல்லாம் பிரேதமா இருக்கு. அதுல ஷீ இஸ் ஆன் அ ரேஸ்டு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மே வாஸ் மேட் ஆஃப் ஷவம். ஷவ ஆகார மஜ்ஜாதிரூடா. அடுத்தது சிவா. இந்த இடத்துல சிவா அப்படின்னாக்க யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த மீனிங். ஏன்னாக்க அடுத்த லைன் சேர்த்து பார்க்கும்போது இந்த சிவாக்கான அர்த்தம் நமக்கு புரியும். சதுர் திக்ஷு சப்தாய மானாபிரேஜே. ஸோ ஸ்பிளிட் பண்ணும்போது சதுர் 4, திஷ 4 திசைகள்லையும், ஷப்த அந்த இடத்துல ஷப்தம்னாக்க சவுண்டு அப்படிங்கறத விட நாய்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அழகான ஒரு பர்ஃபெக்டான இருக்கும் ஒரு மேட்ச். அபிராஜே, 4 பக்கமும் அவளை சுத்தி நாய்ஸ் இருக்கு. எதோட நாய்ஸ் அப்படின்னாக்க சிவா. சிவாபிஷ் சதுர்திக்ஷு சப்தாயமானாபிரேஜே. சோ ஃபர்ஸ்ட்லயே வந்து ஸ்மசானத்துலதான் இருக்கான்னு சொல்லியாச்சு, அங்கதான் வசிக்கிறான்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்டான்ஸால வந்து டெட் பாடி, அதாவது ஷவத்துக்கு மேலதான் இவ வந்து ஷீ இஸ் ஆன் அசெண்டட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஸ்மசானம், இந்த ஷவம், இதெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிராணி என்னன்னாக்க நரி. இந்த நரி 4 பக்கமும் சத்தம் எழுப்பின்னு இருக்கு, பேசிக்கா ஊளையிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில காம ஆகுல காளிகயம், மகாகால காம ஆகுல காளிகயம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஸ்மசானத்துல இருந்துட்டு இந்த ஷவத்துக்கு மேல ஏறி நின்று இந்த 4 திக்குலயும் நரிகள் எல்லாம் மூளையிட்டு இருக்கும் போது முக்த கேஷியா இருக்கா, தலைமுடி விரிச்சுன்னு இருக்கா.
இடது கையில வந்து ஒரு கத்தியும் ஒரு தலை முண்டத்தையும் வச்சுண்டு, வலது கையில வந்து வரஹஸ்தமும் அபயஹஸ்தமும் வச்சுண்டு, ரொம்ப அழகா சுஸ்மிதா ரொம்ப அழகா சிரிச்சுண்டு, கழுத்துல முண்ட மாலைய போட்டுண்டு, இடுப்புல வந்து அந்த ஒட்டியான கயிறுல வந்து எல்லா சவத்தோடைய கைகளையும் கட்டிண்டு, சிரிச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதை காளி. அப்பேற்பட்ட அந்த காளிய நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் 3வது ஸ்டான்ஸால சொல்லியிருக்கார். இதுதான் வந்து 3rd ஸ்டான்ஸாக்கான வேர்ட் பை வேர்ட் ஸ்பிளிட் இதுதான். ஓகே, நான் ரொம்பலாம் வந்து இதை வந்து ஒயிட் வாஷ் பண்ணல. இட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ் செட். அதை உங்களுக்கு நான் அப்படியே சொல்லியிருக்கேன். அதை ஸோ शवद्वंद कर्णावतंसा सुकेशी लसत् प्रेतपानी प्रयुक्तैक कांची शवाकार मज्जाधिरूढ़ा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. ஸோ இந்த இடத்துல இந்த லாஸ்ட் லைனும் இருக்கு இல்லையா, அந்த இட்ஸ் அ சிங்கிள் வேர்ட். எதுல இருந்துனாக்க शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. இட்ஸ் அ சிங்கிள் வேர்ட். ஸோ அதனால நீங்க ஸ்பிளிட் எடுத்துக்கும் போதே शवाकार मज्जाधिरूढ़ा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे அப்படின்னு நீங்க ஸ்பிளிட் பண்ணி சொல்லும்போது you can say the entire word at a stretch. இதுதான் வந்து third stanza-க்கான split and meaning. இது யார் சொல்றேன் கூட சேர்ந்து யார் சொல்லணும் கௌரி? வாலண்டியர் அவுட் இல்லாமா? I'm okay. Anybody? சொல்லட்டுமா அப்போ? Yeah, please. शव द्वन्द्व कर्णा वतंसा सुकेशी. सुकेशी. Yeah, normal का सुकेशी. शव द्वन्द्व कर्णा वतंसा सुकेशी. नोर्दर शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी. Beautiful. लसत् प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्चि लसत् प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्चि. Correct. பிரயுக்த ஏக காஞ்சி. ஒரு கையா கோத்துக்கிறது. சோ பிரயுக்தைக காஞ்சி. அடுத்தது ஷவா. அதாவது ஷவ ஆகார. சோ ஷவாகார மஜ்ஜா அதிரூட. மஞ்சா அதிரூட. நீங்க மஞ்சாதிரூடான்னு சொல்லும் போது ஓகே, மஞ்ச அதிரூட அப்படி சொல்லிடணும். அந்த இடத்துல பிரிச்சு शवाकार मंचाधिरूढ़ा. கரெக்ட். இன்னொரு தடவை. யா, शवाकार मंचाधिरूढ़ा. சிவா. இந்த இடத்துல நீங்க மீட்டர்ல செட் ஆகும்போது சிவால நீங்க கேன் டேக் அ பிரேக் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் நிறைய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சிவாவை நீங்க கேன் டேக் அ பிரேக். யா, शिवा. அதாவது शिवाभिश् चतुर्दिक्षु शब्दा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दा यमानाभिरेजे. सो நீங்க சேர்த்து சொல்லும் போது शिवाभिश् चतुर्दिक्षु शब्दा यमानाभिरेजे. शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. Excellent. शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. Beautiful. இப்ப மீட்டரோட பார்க்கலாம். शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी
शबद्वन्द्वकर्णावतंसा सुकेशी शबद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपानिं प्रयुक्तैककाञ्ची लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जाधिरूढा शिवाभिः शवाकारमञ्जाधिरूढा शवाकारमञ्जाधिरूढा शिवाभिः चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे Excellent. நான் ஒரு தடவை சொல்றேன் ஃபுல்லா. शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपानिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे Beautiful. இன்னொரு தடவை. शबद्वन्द्वकर्णावतंसा सुखेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्चाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे Excellent. Thank you. So இதோட தியான ஸ்லோகம் is coming to an end. So வர classes, வர sessionsல இருந்து we will have the அஷ்டகம், ஒரு அஷ்டகமா we will start seeing. ஸ்ரீமதி மாமி, எனக்கு ஒரு request. Can you do all the 3 stanzas together? பண்றேன். Yeah, 1, 2 and 3. Sorry. Okay. गलद्रक्तमुण्डावली कण्ठमाला महोघोररावा सुदंश्राकराला विवस्त्राश्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलाकालिकेयम् भुजे वामयुग्मे शिरोसिं दधाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमध्यापि तुङ्गस्तनाभारनम्रा लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्याम् शबद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्चाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. Excellent, excellent. அதாவது நம்ம தக்ஷணகாளின்னு சொல்றோம் இல்லையா? தக்ஷிணா அப்படின்னாக்க ரைட். ஸோ இந்த இடத்துல தேர்ட் லைன்ல ஷவாகார மஞ்சாதிரூடா, அதிரூடா ஏறி இருக்க ஒண்ணு. மஞ்ச அது இந்த இடத்துல இன்னொன்னும் எடுத்துக்கலாம். அது இவளுக்கு கீழே சிவன் சவமா இருக்கா, அவர் மேல தக்ஷிண கால மஞ்சா அவர் மார்புல தன்னுடைய ரைட் லெக்க வச்சு ஏறி நின்று இருக்கா. ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் அதுதான். ஓகேவா? சோ ஷவாகார மஞ்சாதிரூடா சிவாபிஷ்சதுர்திக்ஷு சப்தாயமானாபிரேஜே. சோ அது அவர் மேல நின்னுண்டு இவள் மகாகாலன காம ஆகுல காளிகேயம் தியானம் பண்ணிட்டு மனசுல எப்பவும் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தி.
அப்படிங்கிறது தான் இந்த 3 இந்த பர்ட்டிகுலர் லைன், எஸ்பெஷலி த 3rd லைன், ஷபாகார மஞ்சாதி ரூடா. தட்ஸ் வை வி கால் ஹர் தக்ஷண காளி. தக்ஷணம்னா இந்த இடத்துல வந்து டைரக்ஷன் எடுத்துக்கூடாது, வலது கால அவர் மேல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காளி. ஸோ இதுதான் வந்து தியான ஸ்லோகம், 3 தியான ஸ்லோகம்ஸ் ஆஃப் காளிகா அஷ்டகம். You all meditate on her, tell this dhyana shlokam, you can experience her very beautifully. Yeah. இன்னைக்கு 3 பேருதுமே குரல் கணீர் இருந்ததுல. Oh yeah. Yeah. அந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கணீர் இருந்தது. Yes. See, before we move to anthem, Murugan anthem, any volunteer நான் 3 சொல்றேன் attempt பண்றவா, I am open to it. We have time. நான் சொல்லட்டுமா? Yes, please. 1, 2 and 3. Yeah. गलत्रक्तमुण्डावळी कण्डमाला महोकोररावा सुतं श्राकराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलाकालिकेयम् भुजे वामयुग्मे शिरोसिं तदाना वरं दक्षयुग्मे भयं वै ददैव शुमद्याभिदुङ्गस्तनाभारणं लसद्रक्तशृक्कद्वया शुष्मिदास्या सवत्वन्त्वकर्णावदं सा सुकेसि लसत्प्रेदपानिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जादिरूढा शिवाभिः सदुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. Beautiful, Mami. Thank you so much. So இதோட yeah. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அடுத்த தடவை எல்லாரையும் கொஞ்சம் இத சொல்ல வைக்க முடியுமா? Oh yeah, we will do. ஆமா, நெக்ஸ்ட் டைம் இது 3ம் படிச்சிரலாம் எல்லாரும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ரிவிஷன் வெச்சுடலாம். ஆமா, ரிவிஷன் வச்சிடலாம். ரிவிஷன் எல்லாரையும் சொல்ல வச்சுட்டு we will start the first ashtakam. Yeah. ஏன்னா ஆசையா இருக்கு, அடுத்தவங்க சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. Yeah. வாய்க்குள்ள நுழையறதே கஷ்டமா இருக்கு இல்ல? ஆமா சாய் மேம், எல்லாரும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸ்ரீமதி மேம், உண்ணாமலை மேம் எல்லாரும் ஒரு பியூட்டிஃபுல்லா. Yes. எங்களுக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா. நெக்ஸ்ட் வீக் திருக்குறள் முடிஞ்ச உடனே கெஷத்துக்கு முடிஞ்ச உடனே இத வெச்சுடலாம். Yes. Temple segmentக்கு அப்புறமா we will have this revision. அதுக்கு அப்புறம் we will go to the ashtakam. Yeah. Yes. So மனப்பாடம் பண்ற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். See, that is ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா கேக்கிறதுக்கும் இதுக்கும் கணீர் ரொம்ப அழகா இருக்கு. அந்த டியூன் வெரி சிம்பிள். Yeah, ரொம்ப நல்லா இருக்கு. You can really அர்த்தம் வேற தெரியுதா இன்னைக்கு? ரொம்ப ஆமா ரொம்ப அர்த்தம் தெரியறது. அழகா அந்த கர்ணம் அதெல்லாம் விளக்கமா சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. You can நல்லா இருக்கு. experience her presence. நீங்க இந்த தியான ஸ்லோகம் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கும் சொல்றதுக்கு இந்த தியான ஸ்லோகம். ரொம்ப அதனால்தான் சொல்லி பார்த்துட்டு நம்ம கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நாங்களும் மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கோம், அதனால கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகுது. Yes, அதுதான் ரொம்ப முக்கியம் actually. Yeah. So excellent. So we will go to the டியூன்ல ஒரு சிவன் சாங் இருக்குல்ல பாலா? I think so. எனக்கு டக்கு ஞாபகம் இல்ல, but there is a familiar song. Yeah, ஒரு மீட்டர் உண்டு அதுல. Yeah. Beautiful. It's a very simple meter. நிறைய அதுக்கு செட் ஆகும் இந்த மீட்டர் actually. So அதனால நிறைய familiar stanzas உண்டு அதுல. ஆனா கொஞ்சம் கணீர்ன்னு இருந்தது. சொல்லும்போது அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி you would have also see, if I am right, சிவதாண்டவ ஸ்தோத்திரம் சொல்லும் போதும் இதே ஒரு கம்பீரம் வந்துடும் அந்த இடத்துல. You can't escape realizing that experience. பியூட்டிஃபுல்லா இருக்கும் because of the word play and the meter and everything. இல்ல எல்லா லெட்டர்ஸும் அவ்வளவு ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். Sorry மாமி. இல்ல எல்லா வேர்ட்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறேன். Especially ஆமா பாலா சார், நீங்க பண்ணும்போது சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், நீங்க இது பண்ணும்போது
மெடிடேஷன் மோடுக்கு அந்த போற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுதான் போகணும். என்னோட வெரி எய்ம் அதுதான். ஸ்வீட்டா மெலோடியஸா இருக்கு. ரொம்ப என்னோட எய்மே அதுதான். யூ ஆல் ஹேவ் டு ஞான ஸ்லோகம் நீங்க அப்படியே அவளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடணும். அப்படியே நீங்க அந்த இடத்துல. எனக்கு என்னவோ அப்படியே மெடிடேஷன் தூங்குற ஃபீல் வருது. Yeah, excellent. So Murugan anthem, any volunteers? கௌரி நீங்க சொல்லுங்க. சதீஷ் சொல்லுங்க ப்ளீஸ். Yeah please. ஓகே. இல்ல கௌரி பண்ணனா No, பண்ணுங்க. சதீஷ் நீங்க சொல்லுங்க. You go ahead. ஓகே, தேங்க்ஸ். சிவகுஹ குமர பராசலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தலி பழனாபுரி வாழ்த்திருவேரகம் உரை கந்தா செங்கதிர் நிகத்தனி காசலம் வந்தால் செம்பழ முதிர்வனையும் தாய் தவமருளாரா தாரா தவ முனிவர் பணிவீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. Beautiful. So towards the end of the session, thank you so much all for coming. Namaskaram. Thank you The so group much. is Thank you open so for much. all. Unga feedbacks, requests, comments you can share in the group. Yeah, thank you so much. And lyrics are already there in the Google document. So நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அந்த lyrics எல்லாம் நீங்க அதுல. Yeah. So yes, thank you so much. Namaskaram. Thank you, Ji. Thank you. நமஸ்காரம். நமஸ்காரம். Thank you. தேங்க்யூ, நமஸ்காரம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். Thank you so much. Namaskaram. அது வரேன்டா. Okay. Thank you.